அல்லாஹ்வின் தூதர் தம் தலையையும் தாடிமுடியையும் நன்கு பராமரித்துக் கொள்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி எண்ணெய் பூசுவார்கள், தம் தாடியை சீவிவிடுவார்கள் மற்றும் கினாவை எண்ணெயைத் துடைத்து உறிஞ்சுவதற்காக தலைமீது வைக்கப்படும் துணி பயன்படுத்துவார்கள். எந்த அளவிற்கெனில் அவருடைய துணி எண்ணெய்க்காரரின் துணியைப் போலாகிவிடும். ஷமாயில் அல்-திர்மிதி 33. ஒருவர் தம் தலைக்கும் தாடி முடிக்கும் சாயம் பூசுவது அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அது பரிந்துரைக்கவும் படுகிறது. ஒரே நிபந்தனை, முடிச்சாயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உட்பொருள்கள் ஹலாலாக இருக்க வேண்டும். தலைக்கோ தாடிக்கோ பூசப்படும் மிகச்சிறந்த சாயம் மர்தானிதான். அல்லாஹ்வின் தாதர் கூறியதாக அபூதர் அறிவிக்கிறார், ஒருவரின் முதுமையை நரைமுடியை மாற்றுவதற்கான மிகச்சிறந்த சாயம் மர்தானி மற்றும் கத்மம் ஒரு வகை புல். சுனன் அல்-திர்மிதி 1753 மற்றும் பிற நூல்கள். எனினும் முற்றிலும் கருப்புச் சாயம் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதியில்லை. அல்லாஹ்வின் தூதர் கூறினார், கருப்புச் சாயம் பூசுவதைத் தவிர்க்கவும். சஹீஹ முஸ்லிம் 202. கணவன் தன் மீசையை மழிப்பதில் அல்லது குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலே ஃபித்ராவின் 10 விஷயங்கள் பற்றி கூறப்பட்ட ஹதீஸில் மீசை குறைத்தலும் அடங்கியுள்ளது. ஆகஸ்ட் மீசையைச் சிறிதாக்குவது கருத்தொற்றுமையுள்ள நபிவழியாகும். மேல் உதட்டின் மேல்பகுதியை மூடும் அளவுக்கு மீசையை நீளமாக வளர்ப்பது தவறு. அது சுகாதாரக்கேடும் கூட. ஏனெனில் உணவும் இதர விரும்பத்தகாத பொருள்களும் மீசையில் ஒட்டிக்கொள்ளும் சாத்தியமுண்டு. கணவன் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் குறைந்தபட்சம் தம்பதியர் ஒருவரையொருவர் முத்தமிடும்பொழுது நீளமான மீசை தொல்லை ஏற்படுத்தலாம். அப்துல்லா இப்னு உமர் தம் மீசையை மிகச் சிறியதாக வெட்டுவதால் அவருடைய தோலின் வெண்ணிறம் கூட தெரியும் என இமாம் புகாரி அறிவிக்கிறார். சஹீஹ அல்-புகாரி 5:22-8. முன்விளையாட்டும் ஓர் சுன்னத்தே, அலட்சியப்படுத்த வேண்டாம். முன்குறிப்பு: இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சில விஷயங்கள் பற்றி சிலருக்கு இதெல்லாம் எழுத்தில் தேவையா எனும் எண்ணம் எழலாம். ஆனால் இவற்றில் உள்ள சில ஆகுமான காரியங்களை உணர்ச்சி மேலீட்டில் செய்துவிட்டு, பாவம் செய்துவிட்டோம், தவறு செய்துவிட்டோம் என்று தவறுதலாக பலர் கருதக்கூடும். அவ்வாறு கருதுவது ஹலாலை ஹராம் என்று எண்ணுவதற்கு சமமாகும். எனவே சரியான கருத்து எதுவென்பதை எடுத்துச் சொல்ல விழையும்போது அனைத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கருதியே இங்கு இடம்பெறச் செய்துள்ளோம். அல்லாஹ் போதுமானவன். ஒரு முஸ்லிம் விளையாடும் எல்லா விளையாட்டுகளும் வீணானவையே. அம்பெய்தல், தன் குதிரைக்கு பயிற்சியளித்தல் மற்றும் தன் மனைவியுடன் விளையாடுதலைத் தவிர. இவை யாவும் போற்றுதலுக்குரிய செயல்கள். ஆதாரம்: சுனன் திர்மிதி 1637, சுனன் இப்னு மாஜா 2811, முஸ்னத் அஹ்மத் 17433. தம்பதியர்களுக்கிடையே தாம்பத்திய உறவுக்கு முன் விளையாட்டு மிகவும் அவசியம். இதில் உடற்சேர்க்கைக்கு முன் நிகழும் அனைத்து பாலுறவுச் செயல்பாடுகளும் அடங்கும். இதில் தம்பதியர் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அன்பு, இச்சையான ஆசை வார்த்தைகள் எல்லாம் அடங்கும். முன் விளையாட்டில் ஈடுபடுவது மகிழ்ச்சியான மனவாழ்வுக்கு மிகத் தேவையானதாகும். முன்விளையாட்டு இல்வாழ்வின் பிரிக்க முடியாத ஓர் அங்கமாகவும் விளங்குகிறது. எனவே எத்தம்பதியரும் முன்விளையாட்டை அலட்சியப்படுத்த வேண்டாம். தம்பதியர் இருவருக்கும் முன்விளையாட்டு முக்கியமானது என்ற போதிலும் கணவன் உடலுறவுக்கு முன் தன் மனைவிக்கு கிளர்ச்சியூட்டுவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண்கள் பொதுவாக பாலியல் கிளர்ச்சியடைவதற்கு ஆண்களை விட கூடுதல் நேரம் பிடிக்கும் என்பதால் அவள் தயாராக இல்லாத போது கணவன் உடலுறவு கொள்வானெனில் அவனுடைய தேவை பெயருக்கு நிறைவடையலாமே தவிர அவள் நிறைவடைய மாட்டாள். இதன் விளைவாக மனைவிக்கு வலியும் அதிருப்தியும் ஏமாற்றமும் ஏற்பட்டு மணவாழ்விற்கு குந்தகம் ஏற்படலாம். முன்விளையாட்டுகள் மூலம் மனைவியை கிளர்ச்சியுறச் செய்து அவளும் ஆயத்தமாகவும் தயார் நிலைக்கு வந்த பிறகுதான் உடலுறவில் ஈடுபட வேண்டும். கணவன் தன் பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு மனைவியை அதிருப்தியிலும் நிறைவின்மையிலும் விட்டுவிடுவது அவனுடைய தன்னலத்தையும் ஆணவத்தையும் தான் காட்டும்.
இதுபோன்ற கணவன்மார்கள் உண்மையில் தங்கள் மனைவிமார்களை உண்மையாக நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். தங்கள் இச்சையை தீர்த்துக் கொள்வதிலேயே அக்கறையுள்ளவர்களாய் இருப்பார்கள்.